நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இன்னைக்கு ஒரு அருமையான செட்டிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்து தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். என் பேர் செய்கிறது நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்ம ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். யூடியூபை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போர்ட்ரேட் மோடில் நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், டாப்பில் இருக்கும். ஸோ அதில் உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீடியோவை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்ம வாட்ச் பண்ணும்போது அதோட கண்டென்ட் தெளிவாக இருக்கும். ஸோ இதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து யூடியூப்பில் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபோனோட செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தெரியாதனமாக நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபோனில் உள்ள எல்லா ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோட்லேயே மாறிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலி. இது என்னடா பெரிய தொல்லையாக இருக்க, இந்த செட்டிங்கை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட சில சமயங்களில் ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம். இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணுங்க. டீப்பாக உள்ளே போனீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவைன்னா ஆன் பண்ணலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டிங்கை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து அடிக்கடி வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாறுறதை நம்ம பார்க்கலாம். அதாவது சமதளத்துக்கு உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீன் மாறுறதுனால சில இடங்களில் அது செட் ஆகாது, ஃபிட் ஆகாது. வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ஓகே, மற்ற பாக்கி விஷயங்களுக்காக நம்ம அந்த செட்டிங்கை விரும்ப மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இடையில நடக்கலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படியே மெயின் ஹோம் ஸ்க்ரீன் பேஜுக்கு போயிருங்க. மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் இப்படி எனேபிள் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து எந்த பொதிக்கு நீங்கள் திருப்பினாலும் ஸ்க்ரீனும் ரொட்டேட் ஆகும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது நீங்கள் ஆஃபில் இருக்கும்போது கூட சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுவும் உங்கள் ஃபோன் லாக்கில் இருக்கும் போதும் சரி, உங்கள் ஃபோனில் நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கும் போதும் சரி, ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம். எதனால் இப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அதை அழுத்தி பிடிங்க. இந்த போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நம்ம உள்ளே போகலாம். அதோட டீப்பான செட்டிங்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது நீங்கள் ஆஃபில் இருந்தால் கூட ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்கலி ரொட்டேட் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் ஃபோனில் இந்த ஆட்டோ ரொட்டேட் ஆன் ஆகலைன்னா கூட உங்கள் ஃபோன் லாக் ஸ்க்ரீன் மோடில் இருக்கும் போது ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆன் பண்ணலாமா இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீப்பான செட்டிங் தான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த போர்ட்ரேட் அப்படிங்கிற பட்டனை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு போயிடுவோம். அப்புறம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த செட்டிங்கை டீப்பாக உள்ளே போனீங்கன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த போர்ட்ரேட் மோடோட செட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதேமாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.